ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிய நாடு என்னும் சொல்லும்படியான 93வது திவ்ய தேசம், நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான 11 பாசனங்களால் பெரியாழ்வாரால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். நேற்று வரை 10 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 11வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். சித நீர் புடை சூஷெழும் கழனியுடை திருகோட்டியோர். சீத நீர் புடை சூஷெழும் கழனி செழும் கழனியுடை திருகோட்டியோர். ஆதியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்ட பிரான் குளிர் புதுவை மல் விட்டு சித்தம் சொல் ஏதம் இன்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரே. ஏதமின்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரேயே. கண்ணா கண்ணா. சீதனா குளிர்ச்சி பொருந்திய திவ்ய தேசம். நீர்புடை சீத நீர்புடை சூழ். மாதம் மும்மாறி பெய்து நீர்நிலைகள்லாம் ஏரி குளம் கொட்டை ஆறு சொல்ல முடியாத நீர்நிலைகள்லாம் நீர் சூழ்ந்து இருக்கும்படியான திருக்கோட்டியூர். சீத நீர்புடை சூழெழும் செழும் கழனியுடை. கழனின்னு பேர். அந்த காலத்தில் கழனி நெல் வயல்களாக கழனி, நிலத்துக்கு கழனின்னு பேர். சென்னலால் வயல் சூழ் திருக்கோட்டியூர். வண்ணமானங்களை சொன்னார். இங்கே சீத நீர்புடை சூழ் செழும் கழனி. நெல், கரும்பு, வாழை, தென்னை அப்படி சொல்லும்படியான பயிர்கள்லாம் நீர்நிலைகள்லாம் சூழ்ந்து இருக்கும்படியான திருக்கோட்டியூர். சென்னலால் வயல் சூழ் திருக்கோட்டியூர். சீத நீர்புடை சூழ் திருக்கோட்டியூர். ஆதியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும். ஆதியானடியாரையும். ஆதியான்னா எம்பெருமான் நாராயணன் முழு முதற் கடவுள். அவனை அடிமையா பற்றிக்கின்னு திரியிறாங்க பாரு, பைத்தியக்கார மாதிரி. நாராயணா, கேசவா, மாதவா, கோவிந்தான் இறைவன் நாமங்களை சொல்லி என்னெல்லாம் போதைவன் நாமமெல்லாம் சொல்லெல்லாம் போதைவன் நாமமெல்லாம் நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணாவின் நாமம் நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் நல்லா சொன்ன மாதிரி இடைவிடாது எப்பொழுதும் சொல்லக்கூடிய அடியார்கள், இறைவனையே சிந்தித்து திரியக்கூடிய அடியார்கள். அப்படி சொல்லக்கூடிய திரியக்கூடிய அடியார்கள் ஆதியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்ட பிரான் குளிர். கோதில் பட்ட பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புதுவைன்னு பேர். அந்த புதுவையில் அவதாரம் பண்ண பெரியாழ்வார், அவருக்கு பெரியாழ்வார் பேர், விஷ்ணு சித்தன் பேர். அப்படி வில்லிபுத்தூர் அவதாரம் பண்ண பெரியாழ்வார் பாடின இந்த 11 பாசுரத்தில் ஆதியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் அவனுக்கே அடிமை ஆட்பட்டு திரியக்கூடியவர்களை கோதில் பட்ட வீரான் குளிர் புதுவை மணல் விட்டு சித்தன் சொல். அவர் பாடின 11 பாசுரத்தை ஏதம் இன்றி உரைப்பவர்கள் குற்றமில்லாத உரைக்கணும். தவறில்லாமல் ஒளி சப்தம் குறையாத, ஓசை குறையாத, வல்லினம் இல்லினம் குறையாத ஏதம் இன்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரே. இருளிகேசன்னா ராமன். இருளிகேசனுக்கு ஆள் அந்த நாராயணன், ராமனாக அவதாரம் பண்ண எம்பெருமான் நாராயணன் ராமனுக்கு அடியவர், ராமனுக்கு ஆட்பட்டவர்கள்.
ராமனுடைய அடியார்கள், நாராயணனுடைய அடியார்கள், ஏதமின்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரே. ஒன்றினோர் 9 பாடவல்லார் உலகம் வளம்தான் தமரே. அப்படி சொன்னார் திருமாலிருஞ்சோலை பாசுரத்தில். 10 பாசுரம் யார் செய்கிறாங்களோ அவர்தான் எம்பெருமானுக்கு அடியார். அது மாதிரி இந்த ராமனை பாடக்கூடியவர்கள், கண்ணனை பாடக்கூடியவர்கள், நாராயணனை பாடக்கூடியவர்கள், தவறில்லாமல் பிழை இல்லாமல் பாட தூய தமிழ் பாசனங்களை யார் செய்கிறாங்களோ அவர்கள்தான் எம்பெருமானுக்கு அடியார்கள் தெரிவிக்கிறார். ஏதமின்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரே. ஊனமை தின்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வதாமன் திருமங்கை ஆழ்வார். வானவர் தங்கள் கோணும் மலர்மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கன் மாலை மாணவியல் கலியன் சொன்ன வண்டமிழ் மாலை நாளைந்தும் ஊனமதின்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வார்தாமே. கை ஊனமாந்தா முண்டின்னு சொல்லுவாங்க, கால் ஊனமாந்தா நொண்டின்னு சொல்லுவாங்க, காது கேட்காம இருந்தா செவலன்னு சொல்லுவாங்க, வாய் பேச முடியாத ஊமன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எழுத்தில் பிழை இல்லாமல் வள்ளி நம்மிலும் தூய தமிழ் பாசங்கள ஒளினா சப்தம், ஒளினாக வெளிச்சம், அந்த ஒளி சப்தம் குறையாத தமிழ் பாசுரங்களை யார் சேவிக்கிறாங்களோ, எப்படி உடல் ஊனமாக இருந்தால் அங்ககீனமாக இருந்தால் குறைபாடாக இருந்தால் ஊனம் சொல்கிறாங்களோ, பாசுரங்களில் எழுத்து குறையாத ஊனமாக இருந்தால் அது சொல்லு ஒளி வேறுபட்டுதுன்னா பொருள் வேறுபட்டுடும். ஒரு பேர் இருக்க ஒரு பேரிட்டு கூட்ட யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்போ கோவிந்தானுக்கு இருக்கிறாங்க, மண்ணாங்கட்டின்னு இருக்கிறாங்க, சுப்பிரமணியனுக்கு இருக்கிறவங்கள போய் வேறு பேரிட்டு கூட திரும்பி பார்ப்பாங்களா? பேர் உள்ளவங்கள கூட்டா திரும்பி பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த பேருக்குண்டான பாசுரத்துக்குண்டான பொருளுக்குண்டான அந்த பாசத்துக்குண்டான பாசுரங்களை ஒளி சப்தம் குறையாத சேவிச்சா அது பலன் கிடைக்கும். அது மாதிரி ஊனாம தின்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வார்தாமே, மோட்ச வீடு கிடைக்கும்னு சொல்கிறார் திருமங்கையாழ்வார். அது மாதிரி ஏதமின்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரே. ஏதமின்றி உரைப்பவர்கள்லாம், ஏதம்னா மற்ற பொருள் மேலே பற்றில்லாத அத்தது பற்றினில் உற்றது வீடு நம்மாழ்வார் சொன்னார். அது மாதிரி மற்றது மேலே ஒரு பொருளை இழந்தாதான் ஒரு பொருள் கிடைக்கும். அந்த பற்றை குடும்ப பற்றோ, நிலத்து மேலே பற்றோ, மணி மேலே பற்றோ, பிள்ளை மேலே பற்றோ, அந்த பற்றாதான் மற்றதை கிடைக்கும், மற்ற வீடு கிடைக்கும். அது மாதிரி ஏதம் மற்றது மேலே சிந்தனை இல்லாமல் இறைவன் நாமங்களே சிந்தித்திருப்போருக்கு இறைவனுடைய அடியாரா இருப்பார்கள் தெரிவிக்கிறார். ஏதமின்றி உரைப்பவர்கள் இருளிகேசனு காலரே. அவனுடைய அடியாரன் தெரிவிக்கிறார். இதோடு ஒரு பாசத்தினுடைய பொருள் முடிகிறது. அடுத்தபடியாக ஆசவாய் 10 பாசங்களுடைய பொருள் பார்ப்போம். இந்த பாசுரங்களில் குறைநிறைகள் ஏதேனும் இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.